அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி எல்லாரும் தெளிவாக பேசிட்டாங்க. ஆனால் நொய்யல் ஆற்றுல கலக்கிற கழிவு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் நிறுத்த முடியல. கடந்த 30-40 ஆண்டு காலம் இந்த போராட்டம் நடந்துட்டு வருது. அத்தனை பேரும், அத்தனை கட்சிகளும், அத்தனை சமூக ஆர்வலர்களும் இந்த நொய்யலில் காக்கணும், நொய்யலை மீட்போம், மக்களை காப்போம் அப்படிங்கிற பேனரில் செய்யாத போராட்டங்கள் எல்லாம் செஞ்சாச்சு. ஆனால் அதனுடைய விளைவு இன்னும் அந்த சாக்கடை தண்ணீரும் சாய தண்ணீரும் குப்பையும் கொட்டிட்டு தான் கிடக்கும். இதுக்கு தீர்வு தான் என்ன? இது வரைக்கும் தீர்வு யாரும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கான தீர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம். அதாவது வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு ஒரு நோயின்று போனால் உடனே அவர் மருந்து மாத்திரை கொடுக்கறது இல்லை. டெஸ்ட் பண்ணி கண்ணை பார்க்குறாரு, கையை பிடிச்சி பார்க்குறாரு, டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டு என்ன நோயின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த வைத்தியம் பண்ணால் தான் அந்த நோய் நல்லாகுது. அதுதான் உண்மை. அதே மாதிரி இந்த நொய்யலுக்கு வந்த நோய் என்ன? சாயப்பட்டினுடைய கழிவு தண்ணீரும் பேரூராட்சி நகராட்சியினுடைய கழிவும் தான் தெரிஞ்சிடுது. இதனாலதான் நொய்யல் கெட்டுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நாம் தொடர்ந்து போராடிட்டே இருக்க அது தீர்வும் இல்லை. அதற்கான தீர்வை நாங்கள் விரைவில் எடுக்க போறோம். கோயம்புத்தூரினுடைய தொழிற்சாலையினுடைய கழிவு தான் ஆற்றுல கலக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன் அரசு அதை கட்டுப்படுத்த மாட்டேங்குது? அதான கேள்வி. இந்த சாய தொழிற்சாலையினால தான் அந்த கழிவு தண்ணீர் நொய்யல கலந்து நொய்யல் கெட்டு போச்சுங்கிறது எல்லாருக்கும் கண் கூட தெரியுது. ஏன் அந்த தொழிற்சாலை மேல அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? ஒன்றும் சரி, நடவடிக்கை எடுக்காட்டியும் பரவாயில்ல. அந்த சாய தண்ணியை சுத்திகரி பண்ணியாவது ஆத்திர விடணும்ல. ஒன்று சாயப்பற்றை இயங்குவதையுமே நிறுத்தணும், அல்லது அங்கிருந்து வெளியேற சாய தண்ணியை கழிவு தண்ணியை சுத்திகரி பண்ணித்தான் நொய்யல்ல விடணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் நல்லாவே தெரியும். ஏன் இந்த ரெண்டையும் அரசாங்கம் எடுக்க மாட்டேங்குது? எடுக்கணும் இல்லையோ? அதுக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, ஒரு மண்ணை எல்லாத்துக்கும் கொடுத்துறோம். ஒரு டைம், ஒரு தேதியை நிர்ணயம் பண்ணி நம்ம கொடுக்க போறோம். தெரியும் இதனாலதான் இந்த தண்ணி கெடுதுன்னு தெரியுது. தெரிஞ்சிருந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற? எடுக்கிறையா இல்ல நாங்க எடுப்பலாம்? நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம். எடுக்கலாம்ல? ஏன் எடுக்கலாம்ல? கைதட்டி இதுக்கு ஒரு வரவேற்பு ஒன்னும் தெரிஞ்சிடுது. 25-30 ஆண்டு காலமா நான் போராடியாச்சு, யாரும் கண்டுக்கல. ஆனா நொய்யல் கெட்டுட்டு இருக்குது. மக்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற காசை பூரா ஆஸ்பத்திரிக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால நாங்கள் ஒரு காலக்கெடுவு நிர்ணயம் பண்ணி அரசுக்கும் சம்பந்தப்பட்ட மாநகராட்சிக்கு நான் கொடுக்குறோம். அந்த காலக்கெடுவுக்குள் ஒன்று சாயப்பற்றை இயங்காமல் பண்ணணும், இல்லைன்னா அந்த சாயப்பற்ற தண்ணியை சுத்திகரி பண்ணித்தான் நொய்யல்ல விடணும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அப்படி செவி சாய்க்கலினா அந்த சாயப்பற்றிலிருந்து வர்ற கழிவு வாய்க்காலை, கழிவு பைப்பை நாங்களே போய் பகிரங்கமா உடைத்தெறிவோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக்கிறோம். நியாயம்தானது? ஒண்ணு நீ பண்ணு, தெரிஞ்சிடலாம், நீ பண்ண மாட்டேங்கிற. அதை நாங்கள் செய்வோம். அதை ஒரு காலம், ஒரு டைம் கொடுத்து அரசுக்கும் மாநகராட்சிக்கும் நாங்கள் ஒரு கடிதம் தெரியப்படுத்திட்டு அந்த காலக்கெடுவுக்குள் அரசு நடவடிக்கை எடுக்கலைனால் அதை ஏர்முனை இளைஞரணி கண்டிப்பாக அந்த நடவடிக்கை நாங்களே எடுத்து நொய்யலை காப்போம் அப்படிங்கிறது ஆர்ப்பாட்டத்தின்